ஹலோ கைஸ், நேற்று இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் மேட்ச்சு இந்தியா வின் பண்ணி ஏஷியா கப் 9th டைமு வின் பண்ணோன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் எனக்கு தான் அப்படியா இல்லை உங்களுக்கு அப்படியான்னு தெரில. ஏஷியா கப் வந்ததும் தெரில, கப்பு முடிஞ்சதும் தெரில. அதுக்குள்ளே கப்பு இந்தியா வின் பண்ணிச்சு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஏஷியா கப்பு நமக்கு இந்த பழைய ஏஷியா கப்பு மாதிரி நமக்கு தோணலைன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏஷியா கப் வரும்போதே ஒரு 3 வெயிட் டீம்ஸ் இருக்கும். இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான். ஸ்ரீலங்கா இந்தியா மேட்ச் வரும்போதே யார் ஜெயிப்பான்னு ஈஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு டீம் பில்ட் பண்ணிச்சுனாங்க ஸ்ரீலங்கா. பாகிஸ்தானும் சும்மா சொல்ல முடியாது, ஒரு ரெகுலர் பயங்கரமாக இருக்கும். பவுலிங் பேட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் இப்போ கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவும் சரி பாகிஸ்தானும் சரி டவுன் கிரேட் ஆகிடுச்சு. டீம் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இந்தியா இருக்கிற ஃபார்முக்கு மற்ற இந்த டீம் பிளேயர்ஸ் பார்த்தா முடியாது. இப்போது இந்த ஃபைட் கொடுக்குறதுக்கு ப்ளஸ் பவுலிங்லாம் இருக்காங்க. ஸ்ரீலங்கா பேட்டிங் ஆடுறாங்க. பட் ஆனால் ஒரு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். மேட்ச் வந்தால் யார் ஜெயிப்பான்னு தெரியக்கூடாது. அது மாதிரி இருக்கணும். 9 பெட்டிங் கேம்ஸாக இருக்கணும். அதுக்காக டீமை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆப்கானிஸ்தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க டீமை. அதேமாதிரி இவங்களும் அப்கிரேட் பண்ணால் தான் ஏஷியா கப் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா டீமும் நல்லா வளர ஆரம்பிச்சா தான் கிரிக்கெட் ஸ்போர்ட்ன்றது இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகும். ஆல்ரெடி ஃபுட்பால் டாப்பில் இருக்குது, கிரிக்கெட் செகண்டில் இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நிறைய கேப் இருக்குது. அந்த கேப்பை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லா டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தியா நம்ம ஹோம் கண்ட்ரி, ஸோ சப்போர்ட் பண்ணுறோம், அது ஓகே. அது இல்லாமல் எல்லா நல்லா வளர பிளேயர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் இந்த வீடியோ. டேக் கேர் பாய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.